نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. இன்றைய எங்களுடைய ஃபிக்ஹுடைய வகுப்பு ஜனாஸா தொழுகை சம்பந்தமாகத்தான் நாங்கள் இதில் பேசுறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு முன்னால அதிகமானவங்க இன்றைக்கு நாங்கள் ஜனாஸாவை பார்க்கறது, ஒரு ஜனாஸா மௌத்தாகினா ஜனாஸா வீட்டுக்கு போயிட்டு பார்வையிடுறதுல வார அந்த எண்ணிக்கை, அதுக்கு கொடுக்கிற கவனம் அதிகமானவங்க கலந்து கொள்வாங்க. அதே எண்ணிக்கை தொழுகையில அல்லது ஜனாஸாவை துயர்றதுல கலந்து கொள்றது என்று சொல்றது, அல்லது தொழுகையில கலந்து கொள்ற அதே எண்ணிக்கை மக்பராவுல தஃபன்ல அடக்கம் நல்லடக்கம் செய்யறதுல கலந்து கொள்றது என்றது இந்த எண்ணிக்கையில் ஒரு சரிவு அது அப்படி பேய்த்து கொண்டிருக்கும். வாரவங்க எல்லோரும் ஜனாஸாவை துயர்றது இல்ல, ஜனாஸாவை துயர்ந்தவர்கள் தொழுதவர்கள் எல்லோரும் நல்லடக்கத்துல கலந்து கொள்றது இல்ல என்ற ஒரு நிலைப்பாடு தான் அந்த எண்ணிக்கையுடைய ஒரு சரிவு இன்றைக்கு எங்களோட நடைமுறையில் இருக்கு. கடந்த வகுப்புகள்லையும் இறுதியான வகுப்புல ஜனாஸாவை பார்க்கறது சம்பந்தமாக ஞாபகம் ஊட்டினால் நல்லம் என்று சொல்லப்பட்டுச்சு. ஜனாஸாவை பார்வையிடுறது என்று சொல்றது அதுக்கு சிறப்பு இருக்குதா? ஒரு ஜனாஸாவை போயிட்டு பார்க்கிறோம், ஜனாஸாவை போயிட்டு நாங்க என்ன செய்வோம், அதை எப்படி பார்க்கறது, சுத்திட்டு வாருவோம், அதுல என்ன சரி துவா ஓதுறதா, எப்படி பார்க்கிற என்ன செய்யற என்ற சம்பந்தமாக பேசினால் நல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி வகுப்பில் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. அதுல நான் மையத்துக்கும் நாங்க போறவங்களுக்கும் மத்தியிலான அந்த உறவை வச்சு 4 விதமாக ஃபுகஹாக்கள் அந்த பார்வையை வித்தியாசப்படுத்துறாங்க. ஜனாஸாவை பார்க்கிற அந்த பார்வையுடைய சட்டத்தை 4 விதமாக ஷாஃபிஈ மذஹபுடைய ஃபுகஹாக்கள் வித்தியாசப்படுத்தி பேசுறாங்க. அந்த பார்வை சம்பந்தமான அந்த வேற்றுமை அந்த சட்டத்திட்டங்களை நான் தனியான வகுப்புல பேசுறேன். அது அந்த பார்வையோட சேர்த்து ஜனாஸாவை தக்பீல் பண்றது, முத்தமிடுறது, கணவன் மனைவியுடைய ஜனாஸாவை, மனைவி கணவனுடைய ஜனாஸாவை, நல்லவர்களுடைய ஜனாஸாவை, உறவுகள் சகோதரர்கள் நண்பர்களுடைய ஜனாஸா என்று வார நேரத்தில் அந்த ஜனாஸாவை பார்த்துட்டு நெற்றியில நாங்க முத்தமிடுறது சம்பந்தமாக ஷரீஆ அதை எப்படி பார்க்குது, அது ஒரு நல்ல விஷயமா, சுன்னத்தா, நன்மைக்குரிய காரியமா அல்லது அது கூடாத காரியமா என்ற அந்த ஒரு தகவலையும் பார்வையையும் நாங்க அப்படி தனியான வகுப்புல பார்ப்போம். இந்த 4 வகை தக்பீர், யார் யாரை வச்சு என்னென்ன சட்டங்கள் வரும் என்றது. அதுல ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு தொழுகைக்கு வாரன். தொழுகைக்கும் ஜனாஸாவை துயர்றதுக்கும் நல்லடக்கம் செய்யறதுக்கும் சொல்லப்பட்ட சிறப்பு சஹீஹான ஹதீஸ்கள்ல வந்திருக்கக்கூடிய சிறப்பு, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு எங்களுக்கு தெரியும். அந்த 2 கீராத் என்று சொல்லக்கூடிய அந்த நன்மை, 2 கீராத் என்று வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அதுல ஹதீஸ் மனித்தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன், ஒரு முஸ்லிமுடைய ஜனாஸாவை ஒருத்தர் துயர்றார், ஈமானோட நன்மையை ஆதரவு வச்சு போறார் என்றால் வகான மஅஹு ஹத்தா யுஸல்லா அலைஹா, அந்த ஜனாஸாவோடு அவர் இருக்கிறார், ஜனாஸா தொழுகை நடாத்தப்பட்டு வயுஃப்ரக மின் தஃப்னிஹா, அதனுடைய நல்லடக்கம் பூர்த்தியாக நடந்து முடியும் வரைக்கும் யார் இருக்கிறாரோ ஃபஇன்னஹு யர்ஜிஉ மினல் அஜ்ரி பிகீராத்தைனி, அவர் 2 கீராத் அளவு நன்மைகளுடன் திரும்புகிறார் என்ற ஒரு ஹதீஸ். அதுல குல்லு கீராத்தின் மிஸ்லு உஹுதின், புகாரியுடைய முஸ்லிமுடைய ஹதீஸ்ல குல்லு கீராத்தின், ஒவ்வொரு கீராத் என்று சொல்றதும் உஹுத் மலையை போன்றது, உஹுத் மலையை போன்றது என்ற ஒரு செய்தியை பதிவு செஞ்சுட்டு ஒமன் ஸல்லா அலைஹா ثم رجع قبل ان تدفن, தொழுகையில கலந்து கொள்றார், துயர்ந்து வைத்து தொழுகையில கலந்து கொள்றார், நல்லடக்கத்துல கலந்து கொள்ள இல்ல என்றிருந்தால் ஃபைன்னஹு யர்ஜிஉ பிகீராத்தின், ஒரு கீராத் அளவு நன்மையுடன் அவர் திரும்புகிறார் என்ற ஒரு ஹதீஸ். இது புகாரியுடைய முஸ்லிமுடைய ஹதீஸ். இமாம் தீபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மிஷ்காத்துடைய அந்த விரிவு நூல்ல இந்த 2 கீராத் உடைய நன்மை என்றால் என்ன என்றதை விளங்க வைக்கிறார். அது மாதிரி இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தன்னுடைய புகாரியுடைய விரிவு நூல்ல இந்த கீராத் என்ற இந்த அளவு சம்பந்தமாக ஏன் ஹதீஸ்ல இந்த வார்த்தை பாவிக்கப்பட்டது, அதற்கு விரிவாக ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுத் மலையை சொன்னார்கள் என்ற அந்த காரணத்தை இப்னுல் முனைய்யர் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய அந்த செய்தியை சொல்றாங்க. அது எங்களுக்கு அப்படி அந்த மேலதிகமானது அப்படி வச்சுடுவோங்க, யாரை கேட்டு படிச்சுக்கோங்க. இதுல இந்த சிறப்பு எங்களுக்கு பொதுவாக விளங்குது, பெரியோரு சிறப்போட சம்பந்தப்பட்டது, அதிகமான நன்மைகளோட சம்பந்தப்பட்டது என்றது எங்களுக்கு பொதுவாக விளங்குது. இது எதுக்கு சொல்லப்பட்டது என்றால் ஜனாஸாவை துயர்ந்து போறது, அதுக்கு இத்திபாஉல் ஜனாயிஸ் என்று சொல்வார்கள் ஹதீஸ்கள்ல வந்து இருக்கக்கூடிய வாரத்தை, அல்லது தஷ்ஈஉல் ஜனாயிஸ் என்று சொல்வார்கள், ஜனாஸாவை துயர்தல் என்ற அந்த வாரத்தை. இரண்டும் ஹதீஸ்கள்ல வந்து இருக்கக்கூடிய வாரத்தை. இது இந்த துயர்ந்து தொழுது நல்லடக்கம்
இந்த மூன்றும் இந்த சிறப்போடு சம்பந்தப்பட்டது. ஜனாசாவை பார்க்கிறதுக்கு இப்படியாத ஏதாவது ஹதீஸ்கள்ல சிறப்பு வந்திருக்குதா என்று கேட்டால் வெளிப்படையான இப்படியான பல நலவுகளோடு சம்பந்தப்பட்டது. ஜனாசாவை பார்வையிடுறது என்று சொல்றது பல மசாலிகள் அங்க ஈக்குது. அது அந்த ஆளுக்கு ஆள் நபருக்கு நபர் வித்தியாசப்படும் மையத்தை வச்சு என்றது அதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஆனால் பல நலவுகள் அங்க இருக்குது என்று இருந்தாலும் கூட இங்கு உள்ள இந்த சிறப்புகள் போன்று வெளிப்படையாக ஹதீஸ்களிலே வாக்குறுதி சொல்லப்பட்டு வந்த ஒரு அமல் அல்ல. அது பொதுவாக அமல் அல்ல என்று சொல்ல இல்லை, இப்படியான ஒரு வாக்குறுதி சொல்லப்பட்ட ஒரு அமல் அல்ல. அதனால நாங்க இன்னைக்கு அதிகமானவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சில நாங்க தூர பிரதேசத்துல உள்ள ஒரு ஜனாசாவை பாக்குறதுக்கு போறோம், இங்க டைமை ஷெட்யூல் பண்ணி கொண்டு போறோம், போயிட்டு பார்த்துட்டு டக்குனு ரிட்டர்ன் ஆகிறோம். ஜனாசாவை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறோம். அப்ப ஜனாசாவை பார்க்கறது என்றதை ஒரு பெரிய ஒரு அமலாக நாங்க வச்சுக்கொண்டு நாங்க அந்த பின்னுக்கு உள்ள ஜனாசாவோட துயர்றது, ஜனாசா தொழுக, ஜனாசா நல்லடக்கம் என்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நாங்க அந்த பார்க்கிற என்ற ஒன்றை அது ஏன் ஒரு அமலாக இபாதத்தாக கருதி செய்யறோமா, அல்லது அது ஒரு சம்பிரதாயம் அல்லது சரி போகலாட்டி சரியில்லை என்றதுக்காக செய்யறோமா என்று கேட்டா உண்மையிலே நாங்க மனசை கை வச்சு கேட்டா எங்களுக்குள்ள போகலாட்டி சரியில்லை என்ற சில காரணங்கள், சில அமல்கள் இன்றைக்கு அப்படி ஆகிட்டு செய்யலாட்டி சரியில்லைன்றதுக்காக வேண்டி செய்யறது, அது விட்டா சரியில்லை என்றதுக்காக அப்படி அல்ல. இது பெரிய ஒரு அமல் இபாதத். அந்த இபாதத்துல நிறைய வாக்குறுதிகள், அதாவது ஒரு சிறப்பான ஒரு ஒரு நன்மையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி விடப்பட்டு ஒரு பொதுவான ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் பொதுவான அதோடு தொடர்படுத்துற நேரத்துல அதோடு நாங்க ஒப்பீடு செய்து பார்க்கிற நேரத்துல ஒரு சாதாரணமான ஒரு அமலை நாங்க பெரிய ஒரு காரியமாக எடுத்து செய்யற ஒரு சூழல் இருக்குது. இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். பார்வை சம்பந்தமாக நான் தனியாக பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப முக்கியமான அமல் வந்துட்டு பெரிய ஒரு அமல் ஜனாசாவுக்கு பின்னால துயர்றது சம்பந்தமாக தனியான வகுப்பை நாங்க இறுதியாக நடத்தியிருந்தோம். எப்படி போறது வாரது என்றது தனியான ஒரு வகுப்பாக நாங்க செஞ்சிருந்தோம். ஜனாசாவை துயர்றது சம்பந்தமாக. இப்ப துயர்ந்து வைத்து தொழுகையில கலந்து கொள்றது, ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றது சம்பந்தமாகத்தான் நாங்க இப்ப பேச போறோம். ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றது என்று சொல்றது இந்த பெரும் நன்மை, இந்த வாக்குறுதிகள் சொல்லப்பட்ட ஒரு அமல் என்றதை நாங்க முதலாவது ஒரு அமல், பெரிய ஒரு இபாதத் என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு ஃபர்து கிஃபாயா என்ற ஒரு சட்டத்துல வாருது. ஃபர்து கிஃபாயா என்ற சட்டம். ஃபர்து கிஃபாயாண்டா என்னன்னா, யார் சரி ஒருத்தர் இதை செய்யலண்டா, யார் சரி குறிப்பிட்ட சிலர்கள் செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் குற்றவாளிகளாக ஆகுவாங்க. ஜனாசா தொழுகை ஒரு எங்கட பகுதியில ஒரு ஜனாசா மௌத்தாகிக்கிற ஜனாசாவுடைய தொழுகையில யாருமே தொழுகை நடாத்த இல்ல, கொண்டு போயிட்டு அடக்கம் செஞ்சிட்டாங்க என்றிருந்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜனாசாவோடு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் குற்றவாளிகளாக ஆகுவாங்க என்றதான் அதோடைய சட்டம். நாங்க இதனோட நான் கடைசியா வார நேரம் இதை பேசினால் நல்லம் என்ற ஒரு கருத்து வந்துச்சு. இந்த ஏற்கனவே அந்த கொழும்புல நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு இந்த என்னென்ன பெண்கள் ஜனாசா தொழுகிறது சம்பந்தமாக, பெண்கள் ஜனாசா தொழுகை தொழுகிறது சம்பந்தமாக சில இடங்கள்ல பெண்கள் ஜனாசா தொழுகைக்கு ஜனாசாவோடு சென்று மசிதுகளிலே தொழுகை தொழக்கூடிய காட்சி. இன்னும் சிலர்கள் அதற்கு உதாரணமாக ஹராம், அதாவது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளுக்கு செல்லக்கூடிய நேரங்கள்ல ஒரு தொழுகைகளுக்கு பின்னால ஜனாசா தொழுகை நடாத்தப்படுகிறது. அந்த தொழுகைகள்ல பெண்கள் ஜனாசா தொழுகை தொழுறாங்க, பெண்கள் ஜனாசா தொழுகை தொழுறாங்க. அப்ப பெண்கள் ஜனாசா தொழுகை தொழுறது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லுது, அது அதனுடைய என்ன அதுக்கு சரி விதிமுறைகள் இருக்குதா, அது என்ன சரி கூடும் கூடாது அல்லது சிறப்பு அவங்களுக்கும் அதே தான் என்றது இருக்குதா என்றதை நாங்க பின்னுக்கு பார்ப்போம். பொதுவாக ஜனாசா தொழுகைய மையத்தை மையப்படுத்தி 3 விதமாக சொல்றாங்க. மையத்தை வச்சு, மையத் இப்படியாக இருந்தால் ஜனாசா தொழுகையுடைய சட்டம் இது என்று மையத்தை வச்சு 3 விதமாக பேசுறாங்க. அதுல முதலாவது ஜனாசா தொழுகை இந்த வாஜிப் ஃபர்து கிஃபாயா என்ற சட்டம் யாருக்கு வரும் என்றால் ஒரு முஸ்லிமாக இருக்கணும். நாங்க பொதுவாக அந்த பாடங்கள்ல வார செய்ய நான் விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். முஸ்லிமாக இருக்கணும். ஷஹீதை பொறுத்தல், ஒரு ஷஹீத் என்றால் யுத்த களத்திலே மரணித்த அந்த ஷஹீத், அவருக்கு ஜனாசா தொழுகை கடமை இல்லைன்றது நாங்க ஆரம்ப வகுப்புல சம்பந்தமாக பார்த்திருந்தோம். அதே மாதிரி அந்த வெளு குழந்தை சம்பந்தமாகவும் ஆரம்ப 2-3 வகுப்புகள்ல பேசியிருந்தோம். அதுல மரணித்த நிலையில ஒரு குழந்தை வெளு குழந்தை வருகிறது என்றால் அதனுடைய 6 மாசம் முந்தின பிந்தின சட்டங்களை தனித்தனியாக வகுத்து பார்த்தோம். மரணித்த நிலையில பிறந்த அந்த வெளு குழந்தைக்கும் ஜனாசா தொழுகை நடாத்துவது கடமை கிடையாது. அப்ப இந்த வெளு குழந்தை தவிர்த்து ஷஹீதை தவிர்த்துள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும்
அவர் பாவியாக இருக்கலாம், அவர் தற்கொலை செய்தவராக இருக்கலாம், அவர் பெரும்பாவம் செய்தவராக இருக்கலாம். முஸ்லிம் என்ற அந்த தலைப்புக்கு கீழே இருந்தால் ஜனாசா தொழுகை நடாத்துவது வாஜிப். ஆனால் தற்கொலை என்று வார நேரத்தில் அது எவ்வளவு பெரிய பெரும்பாவம், அதனுடைய பாவத்துடைய விபரீதம் என்ன? தற்கொலை சம்பந்தமாக ஜனாசா தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொள்ளவில்லை அல்லது சில சஹாபாக்கள் பின்வாங்கினாங்க என்ற செய்தியை நாங்க அதை இந்த கீழே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக முஸ்லிம் என்ற தலைப்பு கீழே வந்துட்டால் ஜனாசா தொழுகை நடாத்தப்படுவது கட்டாயம், வாஜிப். சில ஜனாசாக்களுக்கு ஜனாசா தொழுகை நடாத்துவது ஹராம். சில ஜனாசாக்களுக்கு ஜனாசா தொழுகை நடாத்துவது ஹராம். அது காபிர்களோட யுத்தம் செஞ்சு அந்த யுத்த காலத்துல மௌத்தாகின அந்த ஷஹீதுகளுக்கு ஜனாசா தொழுகை நடாத்துவதை இஸ்லாம் ஷரியா ஹராம் என்பதாக சொல்லியிருக்கு. இதனுடைய ஹிக்மாக்களை நாங்க கடந்த வகுப்புகள்ல பார்த்தோம். அடுத்தது சில ஜனாசா தொழுகைகள் அது இப்படி தொழாம இருக்கிறது நெல்லம், ஹிலாஃபுல் அவுலான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நெல்லம் இல்லை, தொழாம இருந்தால் நெல்லம் என்று சொல்றது. தொழுறதை விட தொழாம இருக்கிறது நெல்லம் என்ற சட்டத்துல வரும். என்னென்றால் தொழுகையை இப்ப நாங்க தொழுகையை மீட்டது. உதாரணமாக இந்த இஷா தொழுகைக்கு ஒருத்தர் வந்தார், இமாம் ஜமாத் தவறி போச்சு, அப்ப தனியை தொழுகிறார். இப்ப ரெண்டாவது இமாம் ஜமாத் நடக்குது, ரெண்டாவது இமாம் ஜமாத் நடக்குது. அப்ப அவர் இஷா தொழுட்டன் தானே என்று இருக்காம அந்த ரெண்டாவது தனியத்தான் தொழுதாரு, ரெண்டாவது ஜமாத்தோட சேர்ந்து திரும்பவும் தொழுகிறார். அப்படி தொழுறதை விட சுன்னத், அப்படி தொழுறது சுன்னத். ஒரு சின்ன ஜமாத்துல தொழுவிட்டு வந்தோம், ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் கொண்ட இமாம் ஜமாத்துல எங்களுக்கு தொலை கிடைச்சிச்சு. திரும்ப அதே தொழுகை பெரியோர் ஜமாத் தொழுவுது, அந்த ஜமாத்துல நாங்க இணைஞ்சி தொழுறதும் சுன்னத். சுன்னத் என்றால் எங்களுக்கு வேற அந்த அமைப்புகள்ல தொழுறதுக்கு தாராளமாக நேரம் ஈக்குது, எல்லாம் ஈக்குது என்று இருந்தால் அந்த இடத்துல நேரம் எடுத்து தொழுறது எங்களுக்கு ஒரு சுன்னத்தாக இருக்கும். ஆனால் ஜனாசா தொழுகையை திரும்ப தொழுவோம். ஒரு சாரா தொழுவிட்டு ரெண்டாவது டீம் ஒரு பகுதியினரா இஸ்மாயில் ஜனாசா அப்படித்தான் தொழுதாங்க. இங்க ஒரு தடவை தாய்ப்பல் ஒரு தடவை இங்க தொழுவிட்டு போய்க்கு திரும்ப அங்க தாய்ப்பல்ல தொலை போக்கல சேர்ந்து திரும்பவும் அங்க தொழுறன்னு சொல்றது அது நல்லதல்ல. ஷரியத்துல ஒரு விரும்பத்தக்க ஒரு நல்ல விஷயம் அல்ல. அது ஒரு தடவை தான், ஒரு தடவை தொழுதால் அது சரி, அங்கே சுன்னத்து அது நல்லம் அப்படின்னு சொல்லி ஷரியாவுல பேசப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. பல துசன்னு இஆதத்து ஸலாத்தில் ஜனாஸா, ஒரு தடவை தொழுதா மறு தடவை தொழுவது என்பது சுன்னத் கிடையாது ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையில என்ற சட்டத்தை பேசுறாங்க. சரி, ஜனாசா தொழுகையுடைய நேரம், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு ஆரம்ப நேரம் இருக்குது. ஜனாசா தொழுகையுடைய ஆரம்ப நேரம் எது என்றால், ஜனாசா அந்த மையத்தை குளிப்பாட்டி முடிஞ்சத்தோட தொழலாம் என்ற சட்டம் ஆரம்பிக்கும். அந்த மையத்தை குளிப்பாட்டி முடிஞ்சத்தோட ஜனாசா தொழுகை தொழலாம். அல்லது குளிப்பாட்ட முடியாத சில ஜனாசாக்கள், குளிப்பாட்ட முடியாது, நெருப்புல எரிஞ்ச ஜனாசா அல்லது சில ஏதோ தண்ணியில தாண்டு உடம்ப கழுகி கொள்ள இயலாத ஒரு சட்டம் அங்க வருகிறது, தயமும் செய்யலாம் என்றதை பார்த்தோம். நாங்க அந்த குளிப்பாற்ற பாடத்துல அதை பார்த்தோம். குளிப்பாட்ட முடியாத சில தருணங்கள்ல தயமும் செய்ய முடியும் என்று அந்த தயமும் செய்யற அந்த சட்டம் என்றாலும் குளிப்போ அந்த குளிப்போட இடத்தில் இடம்பெறக்கூடிய தயமும் செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால்தான் தொடலாம். அப்ப காயிபான ஜனாசா நாங்க தனியான வகுப்பு இருக்குது. காயிபான ஜனாசா என்று வார நேரம், உதாரணமாக ஜப்பான்ல ஒருத்தர் மூத்தாகிட்டார், இன்னும் அங்க ஜனாசாவை குளிப்பாட்டிட்டா, ஜனாசாவை அங்க தொழுகை நடாத்தல்ல இங்க தொழுவிக்க இயலுமா, அங்க தொழுகை நடாத்தல்ல இங்க தொழுவிக்க இயலுமான்னு கேட்டால், அங்க தொழுகை நடாத்தி முடிந்தால்தான் இங்க தொழணும் என்றதல்ல. நேரத்துடைய ஆரம்பம் எதென்றால் குளிப்பாட்டி முடிஞ்சிக்கணும். நேரம் குளிப்பாட்டி முடிஞ்சு தொழுகை நடாத்துறதுக்கு இடையில பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒண்டிக்குது என்று வச்சுக்கொள்வோம். அந்த டைமுக்குள்ளால எங்களுக்கு ஒரு தொழுகையுடைய ஒரு வக்தல் வருகிறது என்றால் நாங்க தொழுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. குளிப்பாட்டி முடிஞ்சால் தொலையிலும். அதே நேரம் அது காய்பான ஜனாசா என்றதுனால நேரடியான ஜனாசா தொழுகை தொழுது முடிஞ்சிருக்கணும் என்றதும் அவசியம் இல்லை. அது அந்த அந்த சட்டத்தை, அதாவது தொழுகையுடைய ஆரம்ப நேரத்திலிருந்து பிரிகின்ற சட்டங்களை விளங்கப்படுத்தினார். ஆரம்ப நேரம் என்று சொல்றது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அல்லது குளிப்புக்கு சமமான அந்த டயமும் செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னாலதான் ஜனாசா தொழுகை என்றது ஆரம்பிக்கப்படும். ஜனாசா ஹாஸ்பிட்டல்ல இருக்குது, 2 நாள் ஆயிக்குது, இன்னும் அதை எடுத்து குளிப்பாட்டல்ல, அப்ப நாங்க தொழுகை நடாத்த இயலுமா? தொழுகை நடாத்த இயலாது. குளிப்பாட்டி முடியும் வரையில தொழுகை நடாத்த முடியாது. சரி, ஜனாசா தொழ போறோம், அந்த தொழுகையுடைய நிபந்தனைகள் என்ன? இப்ப நாங்க தொழுகையை மட்டும்தான் பாக்குறோம். காயிபான ஜனாசாவை பார்வையிடுறது, பெண்கள் தொழுகிறது, அதெல்லாம் நாங்க இன்னும் பார்க்கல. நான் சும்மா ஞாபகப்படுத்திட்டு போனேன். ஜனாசா தொழுகையுடைய நிபந்தனைகள் என்ன என்று கேட்டால், பொதுவாக எல்லா தொழுகைகளுக்கும் உள்ள நிபந்தனைகள் இருக்குது. எல்லா தொழுகைகளுக்கும் உள்ள நிபந்தனைகள் இருக்குது. எல்லா தொழுகைகளுக்கும் என்ன நிபந்தனை? எங்கட அவுரத்துகள் மறைக்கப்பட வேண்டிய பகுதி மறைக்கப்படணும், கிபிலாவை முன்னோக்கணும்,
அது போன்ற என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா நிபந்தனைகளும் இருக்குது. அதோட மேலதிகமான ஒரு நிபந்தனை வரும் ஜனாசா தொழுகையில் என்னென்றா, ஜனாசா தொழக்கூடியவர் நேரடியாக ஜனாசா வச்சு கொண்டு தொழக்கூடிய ஒருத்தர், காயிப் அல்லாத நேரடியாக ஜனாசா இருக்குது, அந்த ஜனாசாவோடு தொழக்கூடிய ஒருத்தர் அந்த ஜனாசாவுக்கு முன்னால வைத்து தொழக்கூடாது. ஜனாசா இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சப்புல இடம் இல்லைன்னு கொஞ்சம் முன்னுக்காகி ஜனாசாக்கு முன்னுக்கு அவருடைய பாதம் வருமாக இருந்தால் அந்த தொழுகை கூடாது. ஜனாசாவுக்கு முந்தி அவர் வந்து நின்று தொழக்கூடாது என்றது ஒரு மேலதிக நிபந்தனையாக இருக்குது. சரி, ஜனாசா தொழுகை ஃபர்து கிஃபாயா என்றதை பார்த்தோம். அப்படி ஜனாசா தொழுகை யாரும் தொலை இல்லை என்றால் எல்லோரும் பாவிகளாக ஆகுவோம் என்ற சட்டத்தை பார்த்தோம். எத்தனை பேர் தொழுதா அந்த சட்டம், எத்தனை பேர் அந்த தொழுகையை தொழுதுட்டா மற்றவங்க அந்த குற்றத்திலிருந்து விடுபடுவாங்கன்னு கேட்டால் குறைஞ்சது ஒரு ஆண் சரி அவருடைய தொழுகை சரியாக கூடிய ஒரு நல்ல புத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண், அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு ஆண், அந்த ஒரு ஆண் தொழுதாலும் அந்த சட்டம், அதாவது ஃபர்ல் என்ற அந்த சட்டம் விழுந்து விடும் என்றதை சொல்றாங்க. சில நேரம் சின்னவங்க, அதாவது பருவ வயசு அடையிறதுக்கு முதல், ஆனா கொஞ்சம் 90 வயசுல இருப்பாங்களே, 7 வயசுல இருந்து 10 வயசுக்கு இடைப்பட்ட அந்த வயசுல உள்ள ஒருத்தரும் அப்படியான ஒரு சூழல் உண்டாகினால், பெண்கள் ஜனாசா தொழுகையில நான் அப்படியான சூழல் உண்டாகினால் என்னன்றதை நாங்க சொல்லுவோம். அந்த சின்ன பிள்ளைகளுடைய தொழுகை அங்க எப்படியாக கருதப்படும் என்று, ஒருத்தர் தொழுதாலும் அந்த தொழுகை நிறைவேறும் என்றது. நாங்க நிபந்தனைகளை பார்த்தோம். ஏனைய தொழுகைகளை போல மேலதிகமாக ஒரே ஒரு நிபந்தனை, ஜனாசாக்கு முன்னுக்கு வந்திருந்து நாங்க தொழக்கூடாது. அதனுடைய அர்கான்கள் என்று சொல்றது, தொழுகைக்கு உள்ளால் உள்ள அர்கான்களை பொறுத்தளவுள்ள ஏனைய தொழுகைகளுக்கு நாங்க 19 அர்கான் 17 அர்கான் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம், அத ஆரம்ப நீயத்துல இருந்த ஒரு அர்கான்களை தக்பீரத்துல் இஹ்ராம், ஃபாத்திஹா அப்படின்னு பார்த்திப்போம். இந்த ஜனாசா தொழுகைக்கு அர்கான்கள் 7 என்பதாக, 7 அர்கான்கள் இருக்கிறது என்பதாக ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. சிலர்கள் எண்ணிக்கையில வித்தியாசமாக சொன்னாலும் ஒன்றுக்குள்ள உள்வாங்கித்தான் சொல்லுவாங்க. விரிவாக சொல்றதாக இருந்தால் 7 நிபந்தனைகளை 7 அர்கான்களை சொல்றாங்க. அதுல முதலாவது, ஏனைய தொழுகைகளை போல ஜனாசா தொழுகைக்கும் நீயத் என்றது கட்டாயம். நீயத் இல்லாம ஜனாசா தொழுகை என்று சொல்றது கூடாது. நீயத் எப்படி வைக்கிறது, ஜனாசா தொழுகைக்கு எப்படி நீயத் வைக்கிறது என்று கேட்டால், நீயத் ஏன் கட்டாயம், அதுக்குரிய ஆதாரங்களை உலமாக்கள் கொண்டு வராங்க. நீயத் எப்படி வைக்கிறது என்று கேட்டால், ஜனாசாவை குறிப்பாக்குறது கட்டாயம் என்றதை சொல்றாங்க. ஜனாசாவை குறிப்பாக்குறது என்றால் ஜனாசாவோட பெயரை சொல்லணும் என்றது அவசியம் அல்ல. இன்னார் என்று சொல்லி நாங்க இந்த ஜனாசா, முன்னுக்கு ஜனாசா இருக்குது என்றால் இந்த ஜனாசா, முன்னுக்கு 2 ஜனாசா இருக்குது என்றால் இந்த 2 ஜனாசா, அப்படி நாங்க இந்த முன்னுக்கு இருக்கிற ஜனாசாவை குறிப்பாக்குறது என்று சொல்றத கட்டாயம் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. அதை இன்னார் என்ற பெயரை சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. பெயரை சொன்னால் குறிப்பாகிடுமான்னு கேட்டால் தாராளமாக குறிப்பாகும். அல்லது நாங்க இமாம் எந்த ஜனாசாவை தொழுவிக்கிறாரோ, யார ஜனாசா எங்களுக்கு தெரியாது, இன்னார்னு சொல்லல, இமாம் தொழுவிக்கிற ஜனாசாவுக்கு நான் தொழுகிறேன் என்று சொன்னால் கூடுமா, அதுவும் கூடும் என்று சொல்லி பொதுவாக இந்த ஜனாசா என்று நாங்க நீயத்து வச்சுட்டால், உஸல்லி ஸலாத்தல் ஜனாஸத்தி 4 தக்பீராத்தின் என்று சொல்லிட்டு நாங்க அலா ஹாதல் மையித், அரபுல சொல்றதா இருந்தால் இந்த மையித் என்று சொல்லி நாங்க இந்த ஜனாசா என்று சொல்றது அந்த இடத்துல போதுமாக இருக்கும். நீயத்தோட சம்பந்தப்பட்ட குறிப்பான ஒரு சில மஸ்அலாக்கள் ஃபுகஹாக்கள் தனித்தனியாக எழுதிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பேரை சொல்லி ஒரு ஜனாசாக்கு நீயத்து வைக்கிறார். ஒரு ஜனாசா டைம் பள்ளிக்கு போறோம், தாய் பள்ளிக்கு போற நேரம் இன்னார ஜனாசா நினைச்சு போனோம், அவர் அசருக்கு என்றது நாங்க லுஹருக்கு நினைச்சு பெய்துட்டோம். துஹருக்கு போனா அது அங்கேயும் ஒரு ஜனாசா இருக்குது, அந்த ஜனாசால கலந்து கொள்றோம், அதுவும் ஒரு ஆணுடைய ஜனாசா. நாங்க அசருக்கு நாங்க போக இருந்ததும் ஒரு ஆணுடைய ஜனாசா. நாங்க போக இருந்த ஜனாசாட பேர் வந்துட்டு அப்துல்லான்னு வச்சு கொள்வோம். இப்ப துஹருக்கு தொழுகண்டாத்துற ஜனாசா வந்துட்டு அப்துல் ரஹ்மான். நாங்க அங்க போயிட்டு என்ன செய்யறோம், பேரை சொல்லி, அப்படி பேரை சொல்லி வைக்கிறது இல்ல, அப்படி வச்சுட்டால் என்னடையும் சட்டத்தை சொல்றாங்க. நாங்க குறிப்பாக்குற விஷயத்துல பேரை மாத்தி சொல்றோம். நாங்க அசருக்கு அந்த ஜனாசா நினைச்சு துஹருக்கு போன வேற ஜனாசாக்கு அந்த பேரை சொல்லி நீயத்து வச்சுட்டால் என்ன என்று கேட்டால், அப்படி செய்தால் தொழுகை கூடாது என்றதை சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பேரை சொல்லிட்டு நீயத்து நாங்க ஆரம்பத்துல சொல்ற நேரம் இஷாரா செஞ்சு, தொழுகையில இஷாரா செய்ய மாட்டோம். இந்த அம்ருடைய ஜனாசா என்று சொல்லி, இந்த அப்துல் ரஹ்மான் ஜனாசான்னு சொல்லி இஷாரா, அந்த ஜனாசா முன்னுக்கு இருந்த ஜனாசாவை பார்த்து இஷாரா செஞ்சோம், சைக்கிளை செஞ்சோம் என்றால் அங்க கூடும் என்று அவ்வளவு தூரம் நுணுக்கமாக ஒவ்வொரு சட்டத்தை பிரிச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எழுதுறாங்க. அதுல நீயத்தோட சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தி எழுதுறாங்க. இப்ப ஹரத்துக்கு போயிட்டுட்டோம், உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போனோம், அங்க நிறைய ஜனாசாக்கள் இருக்கு.
நிறைய ஜனாசாக்கள் இருக்குது. எத்தனை ஜனாசா அங்க இருக்குதுன்னு எங்களுக்கு சில நேரங்கள்ல தெரியாது. அரபுல சில நேரம் எண்ணிக்கை சொல்றாங்க, சொல்றதே தெரியாது. அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு அரபு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை ஜனாசா முன்னுக்கு இருக்குதுன்னு தெரியாது. இப்ப நாங்க சும்மா ஒரு கெஸிங் பண்ணி அல்லது ஒரு கண் பார்வை பட்ட மாதிரி ஒரு 10 முன்னுக்கு 10 ஜனாசாவுக்கும் நான் இப்படி எங்களுக்கு இவ்வளவு விவரமா சொல்லி கொண்டு தடுமாறி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜனாசாக்கள்னு சொல்லிட்டு அந்த விஷயம் முடிஞ்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சில சட்டங்களை சொல்லிட்டு வராங்க. அதுல சிலதை விளங்கி கொள்றதுக்காக சொல்றேன். அதுல இப்படி எண்ணிக்கையை மாத்தி சொல்லிட்டால் தொழுகை கூடுமான்னு கேட்டா அதுல பிரச்சனை இல்லை, அதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அதுல பிரச்சனை இல்லை. எப்ப பிரச்சனை இல்லை என்றால் இவர் சொன்ன எண்ணிக்கையை விட இருக்கிற ஜனாசாட எண்ணிக்கை குறைவா இருந்தார். இவர் சொன்ன எண்ணிக்கையை விட இருந்த ஜனாசாட எண்ணிக்கை கூடுதலாக இருந்தால் இந்த தொழுகை கூடாது. திரும்ப அவர் தொழுகை ஜனாசா தொழுகை கூடாது. ஏனையவங்களோட தொழுகை மூலமாக ஜனாசா தொழுகை கூடும். இவர் ஜனாசா தொழுகை தொழுவதாக கணிக்கப்படாது. எனவே இந்த ஜனாசா தொழுகைக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிராத்துடைய நன்மையை அவர் அடைஞ்சு கொள்ள முடியாமல் போகும் என்றதை சொல்றாங்க. ஃபர்ல் என்ற அந்த வாரத்தை நாங்க சுருக்கமாக நியத்து பிரிக்கிறோம் என்று கேட்டால், இந்த ஜனாசாவின் மீது கடமையான 4 தக்பீர்களை கொண்ட தொழுகையை மக்மூமாக கிபிலாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று நியத்து வச்சுட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சுத்தி வந்த பிரச்சனை ஒன்றும் வராது. இந்த அல்லது பல ஜனாசாக்கள் ஈக்கக்கூடிய இந்த எல்லா ஜனாசாக்கள் மீது கடமையான 4 தக்பீர்களை கொண்ட தொழுகையை மக்மூமாக கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறேன் நியத்து வச்சுட்டால் அங்க நியத்துல எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது எத்தனை தக்பீர்கள் என்றால் 4 தக்பீர்களை கொண்ட தொழுகை. 4 தக்பீர்களை கொண்ட தொழுகை. அதுல ஆரம்ப தக்பீரத்துல் இஹ்ராம் மோட சேர்த்து 4 தக்பீர். ஆரம்ப தக்பீரத்துல் இஹ்ராமோட சேர்த்து 4 தக்பீர் வரும். ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு தக்பீரை கூட்டிட்டார், 5வது தக்பீரை கட்டிட்டார் என்றால் தொழுகை பாத்திலாகிடுமா என்று கேட்டால், வலவ் ஸாத ஹாமிஸதன் ஃபலா யதுர்ரு, 5வது ஒரு தக்பீரை அவர் கூட்டிட்டால் அது தொழுகையை பாத்திலாக்காது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. என்று சொன்னால் அது மேலதிகமான ஒரு திக்ராகத்தான் கணிக்கப்படும். இமாம் வந்துட்டு இமாமும் மறதியாகி என்ன செய்யறார், 5வது ரக்காத்து கிளம்புற மாதிரி 5வது தக்பீர் அவரும் சொல்றார். நாங்க தனிய தொழுகிறோம், நாங்க 5வது தக்பீர் சொல்லிட்டோம் என்றால் எங்கட தொழுகை கூடுமா கூடாது, அதுல பிரச்சனை இல்லை என்று சொல்றாங்க. ஆனால் இமாம் 5வது ஒரு தக்பீருக்கு கை ஒசத்துறார், எங்களுக்கு தெளிவா விளங்குது ஒரு 5வதுக்கு தான் ஒசத்துறார், 5 ரக்காத்து கிளம்புறமா 5வது தக்பீருக்கு தான் ஒசத்துறார் என்று சொல்லி விளங்கினால் அந்த இடத்துல நாங்க இமாம துயரக்கூடாது. நாங்க 4வது தக்பீர்ல அப்படி இருந்து கொண்டு நாங்க ஏனே 5வது ரக்காத்துக்கு இமாம் எழும்பினா 2 சட்டம் வாரமாய் அதே 2 சட்டம் இங்க வரும். நல்ல அடுத்த இது வந்துட்டு முதலாவது நியத், 2வது ருக்குன் வந்துட்டு 4 தக்பீர்கள். அதே மாதிரி இன்னும் 7 விஷயங்கள் இருக்குது. அந்த 3, 4, 5, 6, 7 நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதோட சேர்த்து ஜனாசா தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் ஜனாசா தொழுகையுடைய சப்பு எப்படி இருக்கணும். சப்புல அந்த நெருக்கமா நிக்கிறது. இப்ப சில இடங்கள்ல அந்த சப்பு தொழுகைக்கு சப்புல நிக்காத மாதிரி ஒரே சப்புக்குள்ள 2-3 சப்பா கொண்டு வந்து தட பார்ப்பாங்க. அப்படி அது ஜனாசா தொழுகைகள் சரி சொல்லப்பட்டிருக்குதா அப்படி, அல்லது நாங்க ஏனைய தொழுகைகளை போலதான் சப்புகள் எண்ணிக்கை விஷயத்துல என்ன வந்திருக்குதுன்றதையும் நாங்க பின்னால பார்ப்போம். நேரம் வைத்துட்டு நாங்க 2 விஷயத்தை பார்த்தோம் இந்த ருக்குன்ல. முதலாவது நியத், 2வது 4 தக்பீர்கள், 3வது 4வது 5வது 7 ருக்குன்கள். அதோட தொடர்ந்து உள்ள ஜனாசா தொழுகையுடைய துஆக்கள், அதோட சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுக்குள்ளால ஏதாவது கேட்கறதாக இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லது இதோட சம்பந்தப்பட்டது ஒன்று இருக்குது என்றால் நான் பின்னுக்கு வாரதாக இருந்தால் ஞாபகப்படுத்தி அதை நான் மேலதிகமாக அதையும் சேர்த்து அடுத்த வகுப்புல ஞாபகப்படுத்துறேன்.